நம்ம தென்காசியின் அடையாளங்களின் ஒன்றாக விளங்கும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் நடைபெறும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றுதான் இந்த தெப்ப உற்சவம். இந்த விழாவின் சிறப்பே சுவாமி மற்றும் அம்பாள் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி தெப்ப குளத்தில் பவனி வருவதுதான். இதை காண தென்காசி மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து குவிகிறார்கள். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பம், சுற்றிலும் பக்தர்களின் கூட்டம், நாதஸ்வரம், மேலதாளம், இப்படி மொத்த தென்காசியே ஒரு திருவிழா கொண்டாட்டமாக மாறியிருந்துச்சு. என்னதான் பல வருஷங்களாக வந்து தெப்ப திருவிழா நடந்துட்டு இருந்தாலும் நான் பார்க்குறது இதுதான் முதல் முறை. அப்படி என்னதான் இருக்குது இந்த தெப்ப திருவிழாவில், எல்லாரும் இவ்வளோ மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்களே, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்தேன். உண்மையாகவே ரொம்பவே சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு. உற்சவருக்கும் அம்பாளுக்கும் சிறப்பான பூஜைகள்லாம் நடத்தி அவங்கள அவ்வளோ அழகாக கொண்டு போய் அந்த தேரில் வச்சு சூப்பராக வந்து பவனி வர வச்சாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தேரில் வண்ண விளக்குகள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த தேரை பார்க்குறதுக்கே பயங்கர அழகாக இருந்தது. மேளதாளங்கள் முழங்க நாதஸ்வர இசையோட உற்சவரும் அம்பாளும் தெப்பத்தில் பவனி வந்து பக்தர்கள் அனைவருக்குமே அருள் பாலிக்கிறாங்க. இளைஞர்கள் பலரும் வடமெழுக்க அம்பாளும் உற்சவரும் தேரில் பவனி வர்றது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம தெப்ப திருவிழாவை பார்த்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி. எனக்கு இதுதான் முதல் முறை. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு எத்தனாவது முறை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.